அனைவருக்கும் வணக்கம். துருக்கி தொடர்ந்து பாரத நாட்டுக்கு எதிராக செயல்படுவதிலும் காய் நகர்த்துவதிலும் நான் உங்கள் எதிரிதான் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதிலும் குறியாகவே இருக்கிறது. இந்தியாவிற்கு வரவேண்டிய அப்பாச்சி ஹெலிகாப்டரை கூட தடுத்து திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறது என்றால் துருக்கியின் நகர்வுகள் எத்தகையது என்பது நினைத்து பாருங்கள். பாகிஸ்தானையே எதிரி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, சீனா நமக்கு எதிரி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, துருக்கியோ சத்தம் இல்லாமல் நமது முதல் எதிரியாக வந்து நிற்பதற்கு முனைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் துருக்கிக்கு இருக்கக்கூடும் என்றாலும் இந்தியாவை இந்த அளவு எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஏன் இந்தியாவிற்கு வரவில்லை? இந்த பதிவில் அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். சுமார் 60 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான 6 அப்பாச்சி ஹெலிகாப்டரை இந்தியா அமெரிக்காவிடம் வாங்க முனைந்தது. இதை முதல் தரமாக 2024 3 ஹெலிகாப்டர் தருவதாக சொல்லப்பட்டது. அதானது 2024 மே ஜூன் வாக்கில் அதை முதல் டெலிவரி தருவோம் என்று சொல்லப்பட்டாலும் பிறகு பல காரணங்களை கூறி அது நீண்டு கொண்டே சென்று 2025 ஜூலையில் தான் முதல் பேட்சான 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்தது. அடுத்தது அக்டோபர் 30 ஜெர்மனியில் உள்ள அதன் ஆபரேஷன் ஃபேஸில் இருந்து 3 அப்பாச்சி ஹெலிகாப்டருடன் அமெரிக்காவின் விமானம் ஒன்று கிளம்பியது. அதானது கார்கோ விமானம் ஒன்று கிளம்பியது. இது அமெரிக்காவில் அரிசோனாவின் மெசாஸ் கேட்வே விமான நிலையத்தில் வந்து சேர்ந்தது. நவம்பர் 1 இந்தியாவிற்கு அங்கிருந்து புறப்பட்டது. ஆனால் இது பாதி வழியிலேயே, அதானது இங்கிலாந்தின் ஈஸ்ட் மிட்லாண்ட் விமான நிலையத்திலேயே 8 நாட்கள் இது இருந்திருக்கிறது. அதானது அங்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக இறங்குவதாக சொல்லப்பட்டாலும் அங்கு இறங்கிய பிறகு 8 நாட்களிலேயே அந்த விமான நிலையத்திலேயே இருந்துவிட்டு திரும்பி அது மெசா கேட்வே விமான நிலையத்திற்கு திரும்பி சென்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பல காரணங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டாலும் நேர்முகமாகவோ வெளிப்படையாகவோ இன்று வரை பல காரணங்கள் சொல்லப்படுவதில்லை. ஆனால் இருந்தாலும் பல பத்திரிகைகள் செய்திகளை துளைத்து எடுத்து போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணங்கள் பலவும் மறைக்கப்பட்டாலும் துருக்கி தனது வான்வெளி வழியாக இந்தியாவிற்கான ஹெலிகாப்டர்கள் கொண்டு செல்லக்கூடாது என்று தடுத்ததுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதானது அமெரிக்காவின் மிக பிரபலமான நீண்ட நாட்கள் அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற வெற்றிகரமான ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டரை அது இந்திய படைகளுக்கு கிடைத்துவிடக் கூடாது, இந்திய படைகளுக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய பலம் உள்ளதாக மாறும் என்று கருதுகிறது. இது பாகிஸ்தான் தான் இதற்காக பயப்பட வேண்டும். ஆகையால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி இப்போது முனைந்திருக்கிறது, அல்லது துருக்கி அதற்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிராக நிற்கிறது என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது சாதாரண ஹெலிகாப்டர் அல்ல. கிட்டத்தட்ட உலக அளவில் மிக பிரபலமானதும் முன்னணியில் உள்ள ஹெலிகாப்டர் வகையை சார்ந்ததும் மிகப்பெரிய தாக்குதல் சக்தி கொண்ட ஹெலிகாப்டர் என்று சொல்லப்படுகிறது. 17.73 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஹெலிகாப்டர் 3.87 மீட்டர் உயரமும் சுமார் 10,433 கிலோ எடையை சுமந்து செல்லும் சக்தி கொண்டதும் 293 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டதுமான இந்த ஹெலிகாப்டர் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படுவதும் மிகப்பெரிய அளவில் மிக திறன் கொண்டதாகவும் கருதப்படுகின்ற ஒரு ஹெலிகாப்டர். இதில் M230 செயின்கன் ஆயுதங்களும் AGM-144 ஹால்ஃபயர் மிசைல்களும் CR-770 ராக்கெட் மிசைல்கள் போன்ற பல வகையான ஆயுதங்களை இதில் பொருத்தி இதில் செயல்படுத்த முடியும் என்பதும் இதன் தனி சிறப்பும் கூட. அதனால் தான் இது ஒரு சிறந்த தாக்குதல் சக்தி கொண்ட ஹெலிகாப்டராக சொல்லப்படுகிறது. நம் படையில் இது சேர்ந்து கொண்டால் நமது படைபலம் மிகவும் சக்தி கொண்டதாக மாறும் என்று பாகிஸ்தானும் துருக்கியும் எல்லாம் கருதுகிறது. உண்மையில் ஓரளவு அது உண்மையும் கூட. ஆனால் அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதில் பாகிஸ்தானுக்கு விருப்பம் இருப்பதில் தவறில்லை. ஆனால் துருக்கிக்கு என்ன வந்தது என்றுதான் தெரியவில்லை. துருக்கிக்கு பூகம்பம் நடந்தபோது ஓடோடி சென்று உதவிய நாடு பாரதம் மட்டுமல்ல, கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் அரசு கூட 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த பணத்தை எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்து தற்போது தீவிரவாதத்திற்கு துணை போயிருக்கிறது துருக்கி என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை. நாம் எப்போதும் பாகிஸ்தானையோ அல்லது சீனாவையோ தான் எதிரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சீனா முழுவதுமான எதிரியாக இன்று இல்லாவிட்டாலும் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு ஆப்படிக்கும் ஒரு எதிரியாக சீனா இருக்கிறது என்றால் பாகிஸ்தான் முழுக்க நமது எதிரியாக செயல்படுகிறது. சரி, துருக்கி இப்போது ஏன் இந்த விஷயத்தில் வருகிறது என்றால், முஸ்லிம் நாடுகளின் தலைவனாக, அதாவது ஓட்டோமன் காலத்தில் முஸ்லிம் நாடுகளின் தலைநகராகவும் அல்லது தலைமை இடமாகவும் செயல்பட்டது துருக்கி என்ற ஒரு வரலாறு துருக்கிக்கு இருக்கிறது. எனவே அந்த பாரம்பரியத்தையும் அல்லது அந்த பெருமையை மகிமையெல்லாம் திரும்பி எடுக்க
இருக்க வேண்டும். முஸ்லிம் நாடுகளெல்லாம் துருக்கியை நம்பி இருக்க வேண்டும். எனவே முஸ்லிம் நாடுகளில் உலகில் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாம் ஓடோடி சென்று உதவ வேண்டும். ஆகையால் நமக்கு உதவினாலும் பரவாயில்லை, உதவி செய்தவனானாலும் பரவாயில்லை, அவனை கண்டுகொள்ள வேண்டிய தேவையில்லை. நமக்கு மதம் சார்ந்த உறவுகள் தான் மிக முக்கியம். எனவே மதம் சார்ந்த நாடுகளின் தலைமை கூட்டாக மாற வேண்டும் என்று துருக்கி விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தான் நமக்கு எதிரியாக இருக்கும்போது பாகிஸ்தானை பயப்படுவதை விட துருக்கி சற்று தள்ளியே இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டியது மிக மிக அவசியம். காரணம், துருக்கிக்கு ஒரு குணம் இருக்கிறது. அதானது, நான் அரபு நாடும் அல்ல, ஐரோப்பிய நாடும் அல்ல என்ற வகையில். ஆனால் ஐரோப்பியர்களுடன் சேர்ந்து கொண்டு துருக்கி நேட்டோவின் உறுப்பினராக இருப்பதும் மிகப்பெரிய பலமாக மாறுகிறது துருக்கிக்கு. காரணம், தொழில்நுட்ப வகையில் ஐரோப்பியர்களிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் அது பெற்றுக்கொள்கிறது. பல வகைகளிலும் பல ஆதரவுகளையோ அல்லது தொழில்நுட்ப உதவிகளையோ அல்லது வேறு பல உதவிகளையும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிடம் பெற்றுக்கொள்கிறது. அதே நேரத்தில் தனது நன்றி விசுவாசத்தையும் உதவியையும் எல்லாம் அரபு நாடுகளுடன் காட்டுவது மட்டுமல்ல, தீவிரவாத செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடுகள், அதாவது பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இது உதவுவதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, பயிற்சிகளானாலும் இருந்தாலும் சரி, பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உளவு தகவல்கள் கூட, அதாவது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்கின்ற உளவு தகவல்கள் கூட நேட்டோ உறுப்பினர் என்ற ஒற்ற காரணத்தால் இதற்கும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் இதை வைத்துக்கொண்டு துருக்கி பயங்கரமாக விளையாடுகிறது. இதனால் துருக்கியை இன்று நாம் சர்வசாதாரணமாக தள்ளிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போக முடியாது. ஏனென்றால் துருக்கி இன்று பல வகைகளிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்தியாவை எதிர்ப்பதிலும் குறியாக இருக்கிறது. இன்னொன்று, துருக்கியிடம் நாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டும் என்று கூறப்படுவதற்கு இன்னொரு காரணம், ட்ரோன் முதலான பல டெக்னாலஜிகளை துருக்கி வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக துருக்கி நமக்கு பல தீங்குகளை விளைவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நமது சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூரில் நடந்த மோதல்களில் துருக்கியின் ட்ரோன்கள் அங்கு விளையாடியது நமக்கு நன்கு புரிந்திருக்கும். அதன் பிறகு தற்போது இந்தியாவிற்குள் நடந்த குண்டுவெடிப்பிலும் துருக்கியின் பணம் அங்கு வந்திருக்கிறது என்ற தகவல்களும் பரவிக்கொண்டிருக்கிறது. இப்படி துருக்கி நமக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதில் ஒவ்வொரு வகையிலும் முனைந்து கொண்டிருக்கும் போது துருக்கிக்கு நாம் 10 அடி அடித்தால் 2 அடியாவது நமக்கு திருப்பி தரும் அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியின் திறனும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளின் ஆதரவும் இருப்பதால் நாம் இவரை கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. துருக்கி இப்போது விளையாடி இருப்பதை பார்த்தால் ஒன்று நன்றிகட்டத்தனம் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் நன்றிகட்டத்தனம் அது பலமுறை காட்டிவிட்டது. எனவே நன்றி உணர்ச்சியை பற்றி பேசுவதிலும் பலனில்லை. ஆனால் நாம் உஷாராக இருக்க வேண்டிய கட்டம் இது. நமது முதல் எதிரி நாடுகள் என்ற பட்டியலில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வரும்போது அதில் முதல் நம்பராக துருக்கியும் வர வேண்டும் என்பதும் அந்த வகையில் தான் இவற்றை பரிசீலிக்க வேண்டும் என்றும், நட்பு ரீதியான உறவையோ அல்லது நமது என்ன உதவிகள் இவர்களுக்கு செய்தாலும் கூட மத ரீதியான ஆதரவையும் மத ரீதியான பகைமையையும் உருவாக்குவார்களே தவிர ஒரு நன்றி உணர்ச்சியோடோ அல்லது ஒற்றுமையோடோ எதிர்கால சிறந்த வாழ்க்கை நோக்கத்தோடு ஒரு உறவை உருவாக்குவார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனமாகவே தெரிகிறது. எனவே துருக்கியிடம் எப்போதும் நாம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இப்போது அப்பாச்சி ஹெலிகாப்டர் எல்லாம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு அந்த ஹெலிகாப்டர் எல்லாம் பழைய ஏர்போர்ட்டுக்கே சென்று அங்கிருந்து அவை அன்லோடு செய்யப்பட்டு மீண்டும் அமெரிக்காவிடமே இருக்கிறது. இனி கொண்டு வருவதற்கு வான் வழியிலான அனுமதி தேவை அல்லது கடல் வழியிலான அனுமதி தேவை என்ற நிலையில் இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரில் இருந்துதான் துருக்கிக்கும் இந்தியாவுக்குமான உரசல்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது என்பது உண்மை.